கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 28/8/2025 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். The Lord is faithful and He will strengthen and protect you from the evil one. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளக்கூடிய தெய்வத்துடைய நாமத்தை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நம்மை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி மீட்டு ரட்சித்து பாதுகாக்கக்கூடிய ஆண்டவரைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 48ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் என்று அழைக்கப்படக்கூடியதான யாக்கோபு அவன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறான், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக் என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது, பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். The angel who has delivered me from all harm, may he bless these boys, may they be called by my name and the names of my fathers Abraham and Isaac, and may they increase greatly upon the earth. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாக்கக்கூடிய கர்த்தருடைய தூதன். தேவ ஜனங்கள் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தம்முடைய பாதுகாப்பின் தூதர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்முடைய வலது இடது பக்கத்தில். நான் எப்பொழுதுமே என்னுடைய வாகனங்களை எடுக்கும் பொழுதோ இல்லை வெளியே செல்லும் பொழுதோ நான் ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவரே, உம்முடைய தூதர்களுடைய பாதுகாப்பு வலது இடது பக்கத்திலும், உம்முடைய சமூகமும் பிரசன்னமும் முன்னும் பின்னுமாய் இருக்க கடவுது என்று சொல்லி எப்பொழுதும் என்னுடைய ஜெபத்தில் நான் சொல்லுகிறது உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அதனால தான் 91ஆம் சங்கீதத்தில் கூட வாசிக்கும் பொழுது, உன் பாதம் கல் இடராதபடிக்கு தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லா தீமைகள், நமக்கு அழிவுகள், ஆபத்துக்கள் நீங்களாக்கக்கூடிய ஆண்டவர். ஆத்துமாவை அழிவிற்கும், கண்களை கண்ணீருக்கும், கால்களை இடறுதலுக்கும் தப்புவிக்கக்கூடிய ஆண்டவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாபேஸ் என்கிற மனிதன் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். Jabez cried out to the God of Israel, "Oh, that you would bless me and enlarge my territory. Let your hand be with me and keep me from harm, so that I will be free from pain." And God granted his request. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தீமைகளுக்கு தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி மறைத்து காக்கும்படியே யாபேஸ் ஜெபித்தான். அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். யாபேசின் தேவன் நம்முடைய தேவன். யாபேசை விலக்கி மறைத்து பாதுகாப்பதற்கு ஒரு தேவன் உண்மையுள்ளவராக இருப்பார் என்று சொன்னால், இந்த ஜெபத்தை என்னோடு கூட செய்கிற, இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவனுடைய ஜனங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எல்லா தீமைகளுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாப்பதற்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 121ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் ஆத்துமாவை காப்பார். The Lord will keep you from all harm. He will watch over your life. நம்மை பாதுகாப்பாய் நடத்தக்கூடிய ஆண்டவர். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாக்கிற மாத்திரமல்ல, நம்மையும் நம்முடைய ஆத்மாவையும் காக்கக்கூடிய ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சீஷர்கள் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொன்ன பொழுது ஒரு மாதிரி ஜெபத்தை ஆண்டவர், ஒரு மாடல், ஒரு ப்ரேயர் அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார்.
மத்தேயு 6:13 லூக்கா 11:4 அந்த ஜெபத்தினுடைய ஒரு பகுதி, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். Lead us not to temptation, but deliver us from the evil one. தீமை நின்று விலக்கி மறைத்து பாதுகாக்கும்படியாகவும் ஆண்டவர் அந்த ஜெபத்திலே சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 17:15 பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் ஜெபிக்கிறார், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய், நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆண்டவர் நம்ம எவ்வளவு கவனம் கரிசனையுமாய் இருக்கிறார். My prayer is not that you take them out of the world, but that you protect them from the evil one. நம்மை தீமைகளுக்கு மறைத்து பாதுகாக்குகிறவர். 2 தீமோத்தேயு 4:18 கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. Amen. The Lord will rescue me from every evil attack and will bring me safely to his heavenly kingdom. To him be glory forever and ever. Amen. கர்த்தர் நம்மை விலக்கி மறைத்து பாதுகாக்க தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாய் இரக்கமாய் தயவாய் எங்களை வழி நடத்தி தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் எங்களை பாதுகாத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இம்மட்டுமாய் எங்களை வழி நடத்தி வந்த எங்கள் பரம பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் படிக்க கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே, எங்களை தீமைகளென்று ரட்சித்து விலக்கி மறைத்து பாதுகாக்கக்கூடிய ஆண்டவர், எங்களை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாக்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எங்களையும் குடும்பத்தையும் திருச்சபை மக்களையும் உமக்கென்று கனமான வேலைகளை செய்யக்கூடிய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தீமைகளுக்கு விலக்கி மறைத்து ஆண்டவரே, அந்த ஜெபத்தை நான் செய்கிறேன். கண்களை கண்ணீருக்கும் ஆத்துமாவை அழிவிற்கும் கால்களை சறுக்குதலுக்கும் இடறுதலுக்கும் தப்புவித்து எந்த தீமையும் அவர்களை நேரிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள ஜெபித்து இந்த ஜெபத்தை தாழ்மையோடு கூட ஏறெடுத்து எங்களையும் இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். WhatsApp 93453533730. May Jesus bless you all. Amen.